என்னாச்சுமா? திடீர்னு மித்ரன் ஞாபகம் வந்துருச்சா? ரவி, வாப்பா, உட்காரு, இங்க உட்காரு. ஷாலினி தானே உன்கிட்ட சொன்னா? என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ரவி. உன்னோட தம்பியை பத்தி இதுவரைக்கும் நான் உன்கிட்ட சொன்னதே இல்ல. அத நான் எப்படி சொல்லுவேன்? அது எங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய விபத்து ரவி. அந்த விபத்து எந்த அளவுக்கு பெருசோ அதை தாங்கிக்கிற அளவுக்கு உனக்கு அப்ப வயசு இல்ல. நாங்க 2 பேரும் இந்த விஷயத்தை பத்தி உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சோம். நாங்க 2 பேரும் தான் இந்த முடிவு எடுத்தோம். ஆனா அதை எங்களாலே தாங்கிக்க முடியல. நீ எதுக்கு வருத்தப்படாதப்பா, தப்பு உன்னோடது இல்ல, எல்லாமே எங்களோடதுதான். எங்களாலதான் நீ உன்னோட தம்பியை இழக்க வேண்டியதா போயிடுச்சு. உனக்குள்ள ஏற்பட்ட இந்த மாற்றம் அந்த மருந்தோட சேர்த்து மித்திரனை இழந்ததும் சேர்ந்துடுச்சுப்பா. பிரச்சனை நான் போட்ட மாத்திரையால இல்ல, உங்க புள்ள மித்திரனால. காலையும் காயத்துக்கு மருந்து போடல. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது ரவி. எங்க கூடவாவது எங்களோட ஒரு பையன் இருந்தா. ஆனா நீ உன்னோட ஒரே தம்பியை இழந்துட்ட, நிரந்தரமா இழந்துட்ட. உங்களுக்கு நீங்க படுற வேதனை தெரியுது, என்னோட வேதனை என்னன்னு தெரியுது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்க புள்ள மித்திரனை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? உங்க வறுமையால நீங்க மித்திரனை கொண்டு போய் வைத்தீங்க. ஆனா வசதி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவனை தேட கூட இல்ல. இல்ல ரவி, நாங்க அவனை தேடணும், அவனை நாங்க தேடி போனோம். ஆனா எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சது அவன் இறந்து போயிட்டான்னு. ஆனா என்னைக்கு இந்த பிள்ளைய உங்ககிட்ட இருந்து நீங்க பிரிச்சீங்களோ அன்னைக்கே அவன் இறந்து போயிருப்பான். ஒரு சின்ன பூவை அதோட செடியில இருந்து தனியா பிச்சு எரிஞ்சிட்டீங்க. இப்போ நீங்க அழுது என்ன பிரயோஜனம்? மித்திரனை விற்கும் போது உங்க மனச கல்லாக்கிட்டீங்க. இப்ப எதுக்கு இந்த கண்ணீர்லாம்? அது நினைச்சாலே அழ வருதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம அந்த சின்ன பையன் எத்தனை வருஷம் அழுதுருப்பான். அன்னைக்கு அவனே நினைச்சிருந்தா கூட அவன் மனச கல்லாக்கி இருக்க முடியாது. இல்ல இல்லப்பா, நாங்க கல் நெஞ்சக்காரங்க இல்ல, நிச்சயமா நாங்க அப்படி இல்ல. நாங்க அப்படிலாம் ஏன் செஞ்சோம் உனக்கு தெரியுமா? அப்போ உனக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்தது. அப்போ உனக்கு வைத்தியம் பண்ண எங்க கிட்ட பணமே இல்ல ரவி, சுத்தமா இல்ல. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க. மனசாட்சியே இல்லாம ஒருத்தனை காப்பாத்த இன்னொருத்தனை பலி கொடுத்துட்டீங்க. கடவுள் எங்க 2 பேரையும் ஒரே வீட்டுல பிறக்க வச்சாரு. எங்க தலையெழுத்து ஒரே மாதிரி இருந்திருக்கலாம், ஆனா அதை நீங்க மாத்தி அமைச்சிட்டீங்கல்ல. அவனோட தலையெழுத்துல துரதிர்ஷ்டம் எழுதிட்டீங்க. நாங்க அந்த மாதிரி எப்பவும் நினைச்சதில்ல. அப்படியா? என்னைக்காவது ஒரு நாள் அவன் நல்லா இருக்கானு யோசிச்சிருக்கீங்களா? அவன் சந்தோஷமா இருக்கானா, உயிரோட இருக்கானான்னு நினைச்சீங்களா? எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல எனக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்துச்சுன்னா உடனே அம்மாவோட மடியில தலை வச்சு தூங்குவேன். ஆனா இன்னைக்கு மித்திரனை பத்தி நான் யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கு அந்த மாதிரி நடந்திருந்தா அவன் யார் மடியில தலை வச்சு படுத்திருப்பான்? குழந்தை இல்லாதவங்க இன்னொருத்தர் குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டு அது அவங்க குழந்தைய நினைச்சு வாழ்க்கையை சும்மா ஓட்ட முடியும். ஆனா ஒரு பையன் யாருன்னே தெரியாத 2 பேரை அப்பா அம்மாவை ஏத்துக்கிட்டு வாழ முடியாதுப்பா.
சொந்த புள்ளைய பணத்துக்காக பெத்தவங்களை விட்டு பிரிக்கிறது இந்த உலகத்தோட மிகப்பெரிய பாவ செயல். ஒருவேளை என்னால இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ண முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. எல்லா பாவத்துக்கும் பிராயச்சித்தம் இருக்காதுமா. சில பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. என்னை எந்த அளவுக்கு துடிக்க வச்சீங்களோ அதை விட அதிகமா நான் உங்களை துடிக்க வைப்பேன். Butterfly Signature Glass Top, Leak Proof Spill Tray மற்றும் D-Lock Pan Stand. அத்தை அத்தை ஜாக்கிரதை. அத்தை நீங்க எதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு முடியல, எதுக்காக வந்தீங்க? அத்தை இன்னைக்கு எவ்வளவு நல்ல நாள், ஆனா நீங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க. இல்லம்மா, எதுவும் செய்யணும்னு என் மனசுக்கு தோணவே மாட்டேங்குது. என் பையன் ஞாபகம் என்ன பாடப்படுத்துது. அத்தை இப்போ ஒரு பையனாவது உங்க கூட இருக்கார்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரவி உங்களை இந்த நிலைமையில பார்த்தா சந்தோஷப்படுவானா? நீங்க தானே எப்பவுமே சொல்லுவீங்க பண்டிகை அன்னைக்கு வீட்டுல யாரும் சோகமா இருக்க கூடாதுன்னு. நீங்களே இந்த மாதிரி சோகமா இருந்தா உங்க பையனோட வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா அத்தை? அவர் தொழிலையும் சரி வீட்லயும் சரி முன்னேற்றம் ஏற்படுமா? அத்தை இன்னைக்கு வீட்டுல உங்க பையனுக்கும் உங்க மருமகளுக்கும் முதல் தீபாவளி. நமக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம கடைக்கு போய் தேவையான பொருட்கள் நிறைய வாங்க வேண்டியிருக்கு. சாயங்காலம் பூஜை இருக்கு. இதெல்லாம் நீங்க தானே முன்ன நின்னு செய்யணும். நீங்க எங்களுக்கு கத்து கொடுக்கவும் செய்யணும். அத்தை எனக்காக இல்லாட்டியும் ரவிக்காகவாவது. அவன் இப்ப என்ன மனநிலையில இருக்கான்னு தெரியும்ல. சோ இந்த விஷயத்தை விட்டு தள்ளுங்க. சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க அத்தை. நீங்க நகையெல்லாம் போட்டுக்காம பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க. ஆனா இந்த சூப்பை நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. இல்ல அத்தை, பரவாயில்ல, விடுங்க உனக்கு அத்தை, நான் ஏற்கனவே பாத்துக்கிறேன். நிறைய வேலை இருக்கு. அத்தை, நீ விடு. it's okay, நான் பாத்துக்கிறேன். இந்த அத்தை, வேலையை நானே அத்தை, சொன்னா பாத்துக்கிறேன். கேளுங்க உன் மாமா வேற அத்தை. காத்துக்கிட்டு இருக்காரு. நீ அத்தை, விடு. நான் கொண்டு வரேன். ஐயோ, என்னம்மா இது? உன் கை சுட்டுருச்சே. சாரிம்மா, சாரி. இல்ல அத்தை, எனக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வலிக்குது அவ்வளவுதான். இல்லம்மா, என்னால உன் கை இப்படி சுட்டுருச்சே. சாரிம்மா. அத்தை எதுக்கு சாரில சொல்றீங்க? சரி, நான் உங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? அப்படின்னா உடனே போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நான் மாமா கிட்ட சொல்றேன் அத்தை, இந்த சோப்பை மாமா கிட்ட கொடுக்க சொல்றேன். நான் போய் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். உனக்கு காயம் பட்டிருந்தும் நீ என்ன பத்தி கவலைப்படுற? அத்தை நீங்க என்ன உங்க பொண்ணா பாக்குறீங்களா? அப்புறம் ஏன் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாங்க அத்தை. ஆனா பாருமா, முதல்ல நீ இந்த காயத்துக்கு மருந்து போடு. சரி. ரவி, நான் சாரி கட்டிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? அது ரொம்ப நேரமா கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா முடியல. ரவி சீக்கிரமா வாயே.
என்னாச்சு? நீதான் இப்போ என்கிட்ட உதவி கேட்ட. இல்ல நானே கட்டிக்கிறேன். தேங்க்யூ. ஏய், நானே இல்ல கட்ட. நானே கட்டிக்கிறேன்னு சொன்னேன்ல. நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷம். ரவிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு வித்தியாசமா தெரியறான்? போதும், இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. நான் இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவன் எப்ப என் எதிரில் வந்தாலும் நான் ரொம்ப பலகீனம் ஆயிடுறேன். அப்புறம் எப்படின்னா நான் இன்னைக்கு ராத்திரி ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். ஏய், என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அவனுக்கு தான் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு இல்ல? சரி, என்ன பிரச்சனை சொல்லு. அது ஏய், அவுத்து விடுறா. பாஸ், நீங்க ரவிக்காக ஸ்வீட் அனுப்பி வச்சீங்கல்ல, அதுல இருந்து அவன் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கான் பாஸ். அவன் அவங்க ஃபேமிலியோட பேசணும்னு சொல்லிட்டே இருக்கான் பாஸ். கத்தி கூச்சல் போடுறான் பாஸ். அவனுக்கு பைத்தியம் முத்திருச்சு பாஸ். அவன் எங்க செத்துற போறான்னு எல்லா செயினையும் கழட்டி போட்டுட்டு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டுருக்கோம் பாஸ். அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? ஏய்ட போன குடுறா. குடுன்னு சொன்னேன் பாஸ். உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். டேய், போன குடுறா அவன்கிட்ட. சரி பாஸ். சீக்கிரம் வாடா, வாங்க. இந்தா பேசு. ஹலோ, என்னோட ஃபேமிலி அங்க என்னடா பண்ண? எங்க அம்மா அப்பா என்ன பண்ண? ஏன் பேச மாட்டேங்கிற? உனக்கு என்னடா வேணும்? என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என் குடும்பத்தை நீ தொட்ட. ஹலோ பிரதர், உனக்கு தெரியுமா என்னோட ஃபேவரட் ஃபெஸ்டிவல் எதுன்னு? தீபாவளி தான். என் கேலண்டர்ல நாளைக்கு வருது. இன்னொரு விஷயம், இந்த தீபாவளிக்கு இன்னொரு காரணம் இருக்கு. ராமர்ல அவரு ராவணனை கொன்னுட்டு சீதையை மீட் அயோத்தி கொண்டு வந்ததுக்காக கொண்டாடுறாங்க. நமக்கு அது அப்படியே உல்டா. என்னோட தீபாவளி எப்படி தெரியுமா? அதே ராவணன் அயோத்தியை எரிச்சு சீதையை லங்கைக்கு தூக்கிட்டு போறான் பாரு. அதான் எனக்கு தீபாவளி. ஏய், ஆமா, உனக்கு தெரியணும்ல உங்க அப்பா அம்மா கிட்ட நான் என்னென்ன சொன்னேன்னு. எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த ராமர்ல எல்லாருக்கும் நன்மை பாவிப்பா. இப்பவே சொல்றா, சொல்லு. ஹலோ ஹலோ. ஏய், கட் ஆயிடுச்சு. ஏய், எங்கடா போறீங்க? என்ன விடுங்கடா. ஏய் ஏய், இருங்கடா. கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க. என் குடும்பத்துக்கு தெரியல உங்க யார் கூட இருக்காங்கன்னு. நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். என் குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். வாய மூடு ப்ளீஸ். வாய மூடுன்னு சொல்றல. அழாத. அழுதுட்டே இருந்தேனா அடிச்சிருவேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அந்த பவி வேற உனக்கு அம்மா ஆகணும்னு நினைக்கிறா. அத வச்சு மகேஷ வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. அழாதன்னு சொல்றல. அழாத, இல்லன்னா நான் உன்னை அப்படியே அரைச்சிருவேன். விஷா, போது, நிறுத்து.
முடியாது. ஒண்ணும் இல்ல. நீ இல்ல ஒரு தாயா? உனக்கு உன்னோட ப்ராப்ளம் தான் தெரியுது, ஆனா குழந்தை அழறது தெரியல. அதோட நடக்கிற ப்ராப்ளம் எல்லாம் உன்னாலதான். கிறிஷ் காரணம் இல்ல. ஷட் அப் பவி. இவ என்னோட குழந்தை. அது மட்டும் இல்லாம இது என்னோட பர்சனல் விஷயம், புரிஞ்சுக்கோ. So do not interfere. இங்க என்ன நடக்குது? நீங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன நடந்ததுன்னு நானே சொல்றேன். இதுதான் நான் உங்ககிட்ட அப்போல இருந்து சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் அன்னைக்கே சொன்னல நிஷா குழந்தைய பாத்துக்கிறது சரியில்லைன்னு. குழந்தை அழுதுட்டு இருக்கா, அதை கேர் பண்ணாம எல்லாமே இவனால தான் நடந்துச்சுன்னு இவன் அடிக்க வரான். நான் வரேன்னு Shut up பவி. எதுக்கு இப்ப போய் சொல்ற? மகேஷ், நான் இவனோட அழுகையை நிறுத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ தான் போய் சொல்லிட்டு இருக்க. நீ அவன் அடிக்க கை வாங்கினதை நானே பார்த்தேன். உண்மையாவே நீ அவன் மேல அன்பு வச்சிருந்தனா அவனை கை வாங்க எப்படி உனக்கு மனசு வந்தது? குழந்தைய உனக்கு பாத்துக்க தெரியல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நான் உன கிருஷ்ண உன்கிட்ட பிரிக்க முயற்சி பண்ணல. நான் அவனை சந்தோஷமா பாத்துக்க விரும்புறேன். வாழ்க்கையில அவன் டிசர்வ் பண்ற எல்லாமே அவனுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா நான் மகேஷ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். என்ன மகேஷ் இது? அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கா, நீ பாத்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்க. இங்க பாரு, ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்க. உன்னால என்னைக்கும் மகேஷ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் புருஷனையும் என் குழந்தையும் ஒரு நாளும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் கிருஷ்ண ஒரு நாள் அழுக விட மாட்டேன். Just shut up. பையனை கூட எடு நிஷா. குழந்தையை கூடன்னு சொல்றல. நான் குழந்தை பாத்துக்கிறேன் நிஷா. எனக்கு தெரியல. உங்க 2 பேரோட சண்டையை பார்த்து எனக்கு அழுத்து போச்சு. மகேஷ், சரி போடுறேன் பாரு. இப்ப பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு. எடுத்துக்கோ, கார்டு எடு. பாத்தியா, நான் தான் ஜெயிச்சேன். ஏய், என்னடா இது? நாளே மோசமா இருக்குப்பா. வெளியில எல்லாரும் தீபாவளி பண்டிகையை முன்னாடியே கொண்டாடிட்டு இருக்காங்க. இவ்வளவு சத்தமா இருக்கவும் எனக்கு விளையாட்டுல கொஞ்சம் கூட கவனமே இல்லடா. அதனாலதான் நீ ஜெயிச்சிட்ட. சாக்கு நல்லா இருக்கு, மிச்ச காசையும் எடுத்து போடு. சரி போடுறேன். வாங்கடா ராக்கெட் விடலாம். ஐயோ, அது அந்த வீட்டுக்குள்ள போயிடுச்சு. வாங்க ஓடிடலாம். ஏய், நெருப்புடா. ஏய், எரியுதுடா. ஆமா, கூட்டியா? இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? இல்ல, இதெல்லாம் நம்மளுக்காக தான். ஏன்னா இன்னைக்கு ராத்திரி ஸ்பெஷல். நாம 2 பேரும் ஒண்ணு சேர போறோம். நீ என்ன ரவி நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. உன் கூட டான்ஸ் ஆடவே எனக்கு மனசு இல்ல. இதுல எங்க இருந்து முதலிரவு கொண்டாடுறது? ஏ சீக்கிரமா ஆன, எப்படி இந்த தீ வந்துச்சு? எனக்கு என்னடா தெரியும்? சீக்கிரமா ஆன, இந்த நெருப்பு அதிகமாயிட்டே போது பாரு. சீக்கிரம் அணைங்கடா, அணைங்க. எங்க அணைக்கிறது? இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஓடி வா. ஏய், எங்கடா போறீங்க? என்ன அவுத்து விடுங்கடா. ஏய், என்ன அவுத்து விடுங்கடா. என்னை காப்பாத்துங்க. ஏய், 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 ஏய். உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் சைக்கிள் பியூர் அகர்பத்திகள்